எல்லாருக்கும் தனித்தனி கொள்கை, தனித்தனி சித்தாந்தம், ஒரே கொள்கை, கொள்ளையடிக்கணும், அவ்வளவுதான். மற்ற கட்சிகளையும் சொல்றீங்களா? விசிகா இருக்கு, கூட்டணி இல்ல, கம்யூனிஸ்ட் இருக்கு, சிபிஐ. நான் இப்படி சொல்றதுனால என் மேல கோவப்படுவாங்க. யதார்த்தம் அதான். உங்க கட்சியில இடம் மடக்காதவங்க எத்தனை பேர் உங்க கட்சிக்காரல்ல? உங்க கட்சியில எல்லாருமே 100% கரெக்டா இருக்காங்களா? எந்த கட்சியிலும் இருக்க முடியாது இல்லையா? இருக்க முடியாது, ரைட்டு. ஆனா அதை ஒத்துக்கிறதுக்கு ஒரு தன்மை வேணும்ல, அது இருக்கா? குறைந்தபட்சம் சொந்த கட்சிக்காரனை கட்சி விட்டு நீக்கிட்டு அருவருப்பா இது மாதிரி இருக்குன்ட்டு யாருன்னா ஒரு விஷயத்துல, இப்போ அந்த காலத்துலலாம் நம்ம பார்த்துருப்போம், அப்பா நல்ல அப்பாவாக இருந்தால் தன்னோட பையன் தப்பு பண்ணியிருக்காருன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி மாட்டி விட்ட அப்பாலாம் பார்த்துக்குறோம்ல. கேள்விப்பட்டிருக்கோம். இது நான் செய்தியில் நானுமே நிறைய வாட்டி பேசியிருக்கிறேன், இதை மாதிரி பண்ணியிருக்கேன். யாருக்கும் தெரியாமல் இந்த மாதிரி இருக்குன்னா மாட்டி விடுற அப்பாக்கள் இருந்தாங்க. யாரா ஒரு கட்சி தலைவர், என் எம்எல்ஏ சரி கிடையாது, என் எம்எல்ஏ ஊழல்வாதி, இல்லை என் கவுன்சிலர் வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணுறான், என் கட்சிக்காரன் வந்து ரவுடி மாமூல் வாங்குறான், என் கட்சிக்காரன் வந்து வேற ஒருத்தர் புறம்போக்கு இடத்த மடக்கிறான்னு சொல்லிட்டு ஏன்னா ஒரு கட்சிக்காரர் கட்சி விட்டு நீங்களாக நீக்கியிருப்பீங்களா? காவல்துறை கைது ஆனதுக்கப்புறமா இல்லை புகார் ஆனதுக்கு பிறகு தான் நடவடிக்கை எடுக்கிறீங்க. அது வரையில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இவெல்லாம் வந்து கட்சிக்கு சொத்துன்னு நினைக்கிறீங்க, இவங்கெல்லாம் தான் கட்சிக்கு பலம்னு நினைக்கிறீங்க. இப்போ இது கலாச்சார சீர்கேடு இல்லையா? குறைந்தபட்சம் அந்த விஷயத்தில் அம்மையார் ஜெயலலிதா சூப்பர். அமைச்சர் மீது ஒரு இன்ஜினியரு இவர் என்கிட்ட காசு கேட்டு என்னை டார்ச்சர் பண்ணார் சொல்லிட்டு இறந்துட்டதா சொல்லி கடிதம் எழுதி வச்சிடறாரு. அமைச்சர் பதவியிலேருந்து நீக்கினாங்க. மறைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்கும்?